இந்தியாவில் மிக பெருமையான மோட்டார் சைக்கிள் NS200 என்று சொல்லக்கூடிய மோட்டார் சைக்கிள் எல்லாரும் வாங்கி ஓடுறாங்க, பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்காங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபா அந்த சைக்கிள். நீங்க அந்த பிள்ளைய நேற்று கூட நான் நினைக்கிறேன் ஒரு விபத்து உண்டு, நேற்று விடியச்சாமம் நின்ற ஒரு அக்கரபத்துக்கும் இதுக்கு இடையில ஒரு அழகான வாலிபன் அடி அந்த ஸ்பாட் அவர்தே மவுத். நான் வாப்பா மாட்ட கேட்கிறேன், நீங்க ஒரு பிள்ளைய 24 வயசு அந்த பையனுக்கு நேற்று மவுத்தான பொடியனுக்கு. நீங்க 24 23 வருஷமா உங்களோட பிள்ளைய சுமந்து பெத்து செலவழிச்சு படிப்பிச்சு மவுத்தாக்குறதுக்கு தானே நீங்க வாங்கி கொடுக்குறீங்க, அதுக்கு தானே நீங்க பிள்ளைகளை வளர்க்குறீங்கன்னு நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். உண்மையான இரக்கமுள்ள, உண்மையான அன்புள்ள, பாசமுள்ள எந்த ஒரு தகப்பனும் தண்ட புள்ளட வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்க்கையுடைய சாதனங்களை செஞ்சு கொடுப்பான். வயசுக்கு ஏற்ற மாதிரி, தகுதிக்கு ஏற்ற மாதிரி. தகுதி ஏற்ற முறையில் இன்றைக்கு ஹேண்ட்போன் எல்லாரும் கையிலையும் 50,000 ரூபா, 1 லட்சம் ரூபா. அது 16 Pro Max இன்றைக்கு வந்திருக்கு. ஆப்பிள் போன் 3,80,000 ரூபா. 3,80,000 ரூபா வாங்கி போன் வாங்கி கொடுக்குற அளவுக்கு உங்களோட புள்ள அப்படி என்ன பெரிய ஆள் நான் கேட்கேன். இந்த நாட்டில் பெரிய மீடியேட்டரா அல்ல ஒரு டாக்டரா, இன்ஜினியரா அல்லது ஏதாவது சமூகவியலாளரா? ஒன்றுமில்லை. வெறுமனே பொம்பளை பார்க்கறதுக்காக வாங்கி கொடுக்குறீங்க. வேற ஒன்றுமே இல்லை. பேசுறது பொம்பளை பார்க்கறது, அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு 3,80,000 ரூபாய்க்கு போன், பிறண்டு மௌத்தாய் கைய காலை உடைச்சிட்டு வாட்டில் கிடக்கிறதுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மோட்டார் சைக்கிள். இது முதல் தவறு, வாப்பா மாறுற முதல் தவறு. உங்களோட திமிர, உங்களோட பெருமையை, உங்களோட அகம்பாவத்தை எல்லாம் காசுல காட்டாதீங்க. எல்லாத்தையும் நீங்க இழந்து நிற்பீங்க. சில குடும்பங்களுக்கு பரம்பரையா ஒரு பிள்ளையை தான் நல்லா கொடுப்பான். இந்த வாப்பாக்கு ஒரு பிள்ளை, இந்த வாப்படாப்பாக்கு ஒரு பிள்ளைன்னா அந்த பரம்பரையில குழந்தைகள் பெரும்பீதம் குறைவாதிக்கும். அப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை இருந்து அவனை நீங்க இழந்தீங்கன்னா உங்களோட சந்ததி அழிஞ்சு போகும். உங்களோட பேர் சொல்ல, உங்க வாப்பட பேர் சொல்ல, உங்களோட வாப்பட பேர் சொல்ல ஒரு புள்ள இருக்காது. அப்ப நீங்க அன்பு காட்டி பிள்ளைகளை வளர்க்குறீங்கன்னா 24 வருஷம் வளர்த்தெடுத்து நீங்க பலி கொடுக்கறதுக்கு வளர்க்கிறேன்டா. உங்களோட என்ன அறிவு, உங்களோட என்ன பார்வை, என்ன சிந்தனை நான் கேட்கிறேன். இதால ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்ன? அதே போல காசிக்காரன பிள்ளைக்கு பின்னால ஒன்றுக்கு வழி இல்லாத ஒரு பிள்ளை வரைட்டு ஓடுறான். மச்சான் நானும் வார என்ன ஏற்றிட்டு போண்டு, கால் உடஞ்சி கிடந்தா 2 பேரும் கிடந்தா வாப்பா காசிக்காரன் அவனை பார்த்துக்குவான். இல்லாதவன்ட பிள்ளை காலையை உடச்சிட்டு வாட்டில் கிடந்தா யாரு செலவழிக்கிறேன்? யார்கிட்ட சமூகம் தான் செலவழிக்கணும். வருவாங்க தூக்கிக்கிட்டு 10 பேர். அஜியார் அவருக்கு சோமில்ல, ஏழாத குடும்பம், பாட்டில் அடிக்காரு, என்ன ஆப்ரேஷனாம், காசு தாங்கன்னு கேட்டு வருவாங்க. நீங்க கொழுப்புல போய் உளுந்து உடஞ்சி கைய கால பிரட்டிட்டு கிடக்கிறதுக்கு இந்த காசிக்காரனா பொறுப்பு நான் கேட்கேன். இந்த ஊர்ல உள்ள இந்த சமூகத்தில் உள்ள பணக்காரன் என்ன விதியான்னு கேட்கிறேன் நான். எல்லாரும் எல்லா ஊர்லயும் எல்லா காசிக்காரன் தான் எல்லாத்துக்கும் பலி. பள்ளிவாசல் கட்டுறதுல இருந்து குமர் காட்டுறது, கடை கட்டுறது, ஊடு கட்டுறது, ரோட்டு போடுறது, பள்ளிக்கு மனுஷா நடத்துறது, எல்லாரும் போய் 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 காசிக்காரனை வரான்ற. அவனுக்கு கடமை ஜக்காத்து மட்டும் நான் நினைச்சு கொள்ளுங்க. எத்தனை கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் அவன் ஜக்காத்தை மட்டும் கொடுத்துட்டு அவன் கடமை நீங்கிறது. அவன் கொடுக்கலண்டா அவன் கஞ்சன், அது இதன் அவனுக்கு ஏசி பேசி அவமானப்படுத்தி திரியிறாங்க இந்த சமூகம். ஏன் இந்த நிலையை உருவாக்கணும்? உங்களோட அசட்டுத்தனமான இந்த வேலைகள். அதெல்லாம் வாலிபர்கள் உங்களோட கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து அல்லாவுக்காக இந்த பாவமான காரியங்கள் விலகுங்க. இது மோட்டார் சைக்கிள் ஓடுறதுன்றது, தலை தரிச்சு ஓடுறதுன்ற ஒரு பாவமான காரியம், அச்சுறுத்தல். உங்களுக்கு தெரியுமா, வாகனம் ஓடும் போது அச்சுறுத்தலான முறையில் வாகனம் செலுத்தினா அதுக்கு வேற ஃபைன் இருக்குது, அதுக்கு வேற சட்டம் இருக்குது, போலீஸால அரெஸ்ட் பண்ணலாம். இன்னொருத்தர் வாகனத்தை ஓடும் போது அவருக்கு பயங்காட்டுற முறையில் ஓடுனா எப்படி ஓடுறாங்க எங்கட பிள்ளைகள் வீதிகள்ல? நிச்சயமா சத்தியமா அவன் ஒரு முஸ்லீம் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு பதிவு வச்சுட்டாங்க கிழக்கு மாகாணங்கள். ஏன் அப்படி? எங்கட ஊரு எங்களுக்கு யாரும் இல்லை. அந்த திமிர், காசி திமிர், வாப்பாட காசி திமிர் தான் அது, வேற ஒன்றும் இல்லை. அதால பிள்ளைகளே உங்களை கவனமா பாதுகாத்துக்கோங்க. நீங்க நல்லா இருக்க வேண்டிய ஆக்கள். எதிர்காலத்தில் இந்த சமூகத்துக்கு, இந்த மார்க்கத்துக்கு பாதுகாப்பாக நல்ல சந்ததிகளை பெற்று கொடுத்து வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய வழிகாட்டிகளா வர வேண்டிய வாலிப செல்வங்கள் நீங்க. உங்களோட உயிர், உங்களோட உடம்பு, உங்களோட ரத்தம், உங்களோட சதம், உங்களோட எலும்பு ஒவ்வொன்றும் மிக பெருமதியானது. கொஞ்சம் அற்ப சுகத்துக்கு ஒரு மெஜிக் காட்டுற மாதிரி ஓடுறதுல நீங்க இழக்கிறது நிறைய. நீங்க நிறைய இழக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு விளங்குது இல்லை. ஒரு சுய புத்தி உள்ள, ஒரு ஆரோக்கியமான மனசும் ஆரோக்கியமான உடலும் உள்ளவன் ஒரு நாளும் வேகமா எந்த ஒரு வாகனத்தையும் செலுத்த மாட்டான். வாகனம் வேகமா செலுத்துறவன் யாருண்டா, ஒன்று அவன் பைத்தியமா இருக்கணும், இல்லாட்டி அவன் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கணும், இல்லைண்டா
அவனுக்கு புத்தி குறைவா இருக்கணும். அப்படி என்ன பெருமை திமிர் அகம்பாவம் ஆனவன் தான் இருக்கணும், காசு திமிர். இதை தவிர ஒரு ஆரோக்கியமான மனசுள்ளவன், ஒரு ஆரோக்கியமான உடல் உள்ளவன் ஒரு நாளும் தேவையில்லாம அவசியம் இல்லாம இந்த வாகனங்களை தாறுமாறா ஓட்ட மாட்டான். அவன் நாம எந்த லிஸ்ட்ல சேர்றோம் அப்படி ஓடணும்டா. இந்த ரோட் இந்த அறிக்கை முன்னுக்குள்ள சாதாரணமான நிறைய சின்ன பிள்ளைகள் வியாபாரிகள் குறுக்கால மறுக்கால போற ரோட்ல பாருங்களேன். ஜும்மா முடிஞ்சது போற கொஞ்சம் பாருங்களேன் 2 மணிக்கு போறோம். ஏன் அப்படி செலுத்துறீங்க? சும்மா உங்களுக்கு தெரியுமா உலகத்துல எந்த தீங்கும் யாருக்கும் செய்யாம திட்டு வாங்குறாக்கள் யாருண்டா அந்த மோசமா வாகனம் ஓடுறாக்கள். உதாரணமா நான் இருக்கேன், மோட்டார் சைக்கிள் தலைகீழா ஓடுறான்னு வைங்களேன் ரோட்ல, எனக்கும் அவனுக்கு எந்த பகையும் இருக்காது, எந்த சம்பந்தமும் இருக்காது. அவன் ஓடுறத பார்த்துட்டு சும்மாவே நான் திட்டுவேன், நாசமா போவான், இங்க விரண்டு போறான்னு தெரியாது திட்டுவேன். ஓமா இல்லையா? அப்படி திட்டுவாங்களா இல்லையாக்கள்? திட்டுவாங்க. அப்ப சம்பந்தம் இல்லாம ஒரு மனுஷன் வாயால ஏற்றி வாங்குறதுக்கு நம்மட செயல்பாடு எப்படி இருக்க முடியும்? இத்தனைக்கு யாரு எல்லாம் படிச்ச பிள்ளைகள், நல்ல நாகரிகமான குடும்பத்தில் ஏஎல் ஓஎல் வரைக்கும் படிச்சு யூனிவர்சிட்டி படிச்சு உலகம் என்றா என்ன குடும்பம் என்றா விளங்கின பிள்ளைகள் தான் மோட்டார் சைக்கிள் கையில கிடைச்ச உடனே இந்த மாதிரி மெஜிக்கில் ஓடுற மாதிரி ஓடுறாங்க. ஆனால் ஒரு பொம்பளைக்கு பிள்ளைக்கு முன்னுக்கு கொஞ்சம் கலஸ் காட்டுறதுக்கு ஓடுறேன்னு சொல்லி நீங்க ஓடுறா கூட அந்த பொம்பளை பிள்ளை நிச்சயமா சத்தியமா உங்களை விரும்ப மாட்டார். ஏன் தெரியுமா விரும்ப மாட்டால்? இந்த அற்ப ஐசியில பிறண்டு வர போறான், இவரை போய் நாம கல்யாணம் முடிச்சு நல்லா வரிக்க போறோம்னு நினைப்பாள். அவள் ஒரு புத்தி உள்ள பொம்பளை அப்படித்தான் நினைப்பாள். அதனால ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட நீங்க கலஸ் காட்டிங்க விடுபட போறதில்லை. அதனால சுத்த கவனமா நடந்து கொள்ளுங்க. மிக ஏசுற மாதிரி நான் பேசல, இந்த பேச்சுற ஸ்டைல இதுதான். அல்லாஹ்க்காக நீங்க கொஞ்சம் இதை ஏற்றுக்கொள்ளணும். ஏண்டா அந்நிய சமூகம் இன்றைக்கு நமக்கு சொல்லிருக்கு. போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி யாரு? அந்நிய சமூகத்தை சேர்ந்தவர். அவரோட பார்வை எப்படி இருக்கு? முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டு சட்டங்களை மதிக்கிறல்ல, ஹெல்மெட் போட்டு போறல்ல, ஒழுக்கங்களை பின்பற்றுறல்ல என்று சொல்லப்படுகிறது. நாடராட பகிரங்கமா பேசப்படுகிறது. இப்ப வந்திருக்கிற அரசாங்கமும் சும்மா அரசாங்கம் கிடையாது. நல்லா கவனமா வச்சுக்கிங்க. உங்களோட வாப்பாட செல்வாக்கெல்லாம் செல்லுபடியாகாது. சில நேரங்களில் எல்லா இடத்தையும் உள்ளுக்கு போட்டுருவான். 14 நாள் 24 உள்ளுக்கு போட்டு தான் வழி எடுப்பான். அங்க போய் ஒரே ரூமுக்குள்ள ஒண்டுக்கு போய் ஒரே ரூமுக்குள்ள கக்குச்சி போய் ஒரே ரூமுக்குள்ள சோறு திண்டு பார்த்து போட்டு வழிய வந்தா தான் தெரியும் ஓ ரிமாண்ட்ன்றது எவ்வளவு ஆபத்தானது. அதால் அந்த நிலைக்கு போகாம கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளணும். நம்முடைய சமூகத்துடைய பேரை பாதுகாக்கணும், நம்முடைய மார்க்கத்துடைய பாதுகாக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மளோட உம்மா அப்பா சந்தோஷமா வச்சிருக்கணும். நீங்க நினைக்காதீங்க உங்களோட உம்மா அப்பா மாதிரி உங்களுக்கு சைக்கிளை வாங்கி கொடுத்து விட்ட நிம்மதியா இருக்காங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. பிள்ளை வெளியிறங்கி போனோன்னா பதறி இருக்கா உம்மா. வீட்டை வந்தாத்தான் உம்மாக்கு நிம்மதி, வீட்டை புள்ள திரும்பி வந்தாத்தான் வாப்பாக்கு நிம்மதி. அப்படி அசந்து போய் இருக்காங்க வாப்பா அம்மா மாதிரி. நீங்க வாங்கி தார ஏன் தெரியுமா வாங்கி தார கேட்டு உங்களோட தொல்லை தாங்க இயலாது, உங்களோட சண்டை பிடிக்க இயலாது, உங்களோட கீழ்வார் பண்ண அவமானம் கேவலம். வாப்பா அம்மானுக்கு சண்டை ஆமன் ஊர்ல கதைப்பாங்கன்றதுக்காக என்னென்றாலும் செஞ்சு தொலைஞ்சு போட்டு மட்டும் வாப்பா அம்மார் வாங்கி கொடுக்காங்க சில வாப்பா அம்மார். அதனால கவனமா இருங்க சகோதரர்களே. மிச்சம் கெஞ்சலாக கேட்டுக்கிறேன், இந்த பள்ளிக்கு இருக்கக்கூடிய யாரும் உங்களோட பிள்ளைகளுக்கு சைக்கிள் வாங்கி கொடுங்க. அவன் அறிவுக்கு ஏற்ற மாதிரி புத்திசாலித்தனமா சொல்லி வாங்கி கொடுங்க. தேவையான நேரத்தில் தேவையான முறையா ஓட சொல்லுங்க. சட்டத்திட்டங்களை பார்த்து மதிச்சு ஓட சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா வாங்கி கொடுக்காதீங்க.